11th பசங்க நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக 5 மார்க் அப்லோட் பண்ணியாச்சு, 2 மார்க் அப்லோட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3 மார்க் தான். நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 11th மட்டும் யூஸ் ஆக போகிறது இல்லை, ஓகேவா? 12th இந்த சேனல் யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, நமக்கு ஃபியூச்சருக்கும் சேர்த்த மாதிரி தானே பண்ணுவான், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவான். ஸோ மறக்காம இப்பயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 11th யூஸ் ஆகும், அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த வருஷம் யூஸ் ஆக போகிற சேனலை நம்ம ஏன் இப்பயே விட்டு வைக்கணும்? அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லெசனோடது. ஸோ மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன்ப்பா. அதில் ஃபுல் அண்ட் போட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சிருங்க. 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், 9th லெசன், 10th லெசன். இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மார்க் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ண முடியும். ஸோ உனக்கு 80 மார்க் வேணும்னா இது போதும் அப்படின்னு சொல்லலாம். 90 மார்க் வேணும்னா இது போதாதுன்னு சொல்லலாம். 60 மார்க் வேணும்னா இது ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஸோ அந்த போதுமா போதாதான்றது உனக்கு எவ்வளோ மார்க் போதும் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அதனால போதுமான்ற கொஸ்டினை கேட்கறத விட்டுட்டு போதும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகே, ஸோ அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாப் 100 இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ்குள்ள முடிக்க முடியுமாண்ணா அப்படின்னா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒன்று கூட ஸ்பீடாக எஃபர்ட் போட்டு ஒன்று கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். எல்லாமே உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஷேரை பொறுத்து தான் இருக்கு. டாடா பாய்.